ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஒரு அழகான ஒரு ப்ரீலூட் ஃப்ளூட்ல எப்படி வாசிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு சூப்பரான டியூட்டோரியல். பட் ரொம்ப சின்ன ஒரு போர்ஷன் தான். பட் ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அந்த டியூட்டோரியல் என்ன அப்படின்னா, பூவே செம்பூவே அந்த சாங்ல ஒரு ப்ரீலூட் வரும். ஒரு ஃப்ளூட்ல தான் இருக்கும். அதே பீட்டு தான் க்ளோஸ்லயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அழகான ஒரு ஒரு ப்ரீலூட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது எப்படி வாசிக்கிறது அப்படின்னு என்னைய மாதிரி காத்திருக்கிற உங்களுக்கும் அது கண்டிப்பா பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்பி இந்த டியூட்டோரியல் போடுறேன். ஸோ இந்த டியூட்டோரியல் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்றால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனையும் டிங் அப்படின்னு அமைத்திருங்க. ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ. இப்போ நம்ம அந்த என்ன அந்த ப்ரீலூட் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? மக்களே, இன்னைக்கு நான் கையில வச்சிருக்கிறது ஜி ஷார்ப் ஃப்ளூட். அதாவது கர்நாடிக்ல அஞ்சரை கட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜி ஷார்ப் ஃப்ளூட். நோட்ஸ் எல்லாத்துக்குமே சேம் தான். பரவாயில்ல, என்கிட்ட டி தான் ப்ரோ இருக்கு, என்கிட்ட சி தான் இருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம். எல்லாத்துக்கும் நோட் சேம் தான். ஸோ அந்த ப்ரீலூட் இப்போ உங்களுக்காக வாசிச்சு காட்டுறேன். ச ச சா நிதா ச ச சா. அது நம்ம கரெக்டா அந்த லிப்ல நம்ம கொடுக்கணும். சேர்த்து வாச கூட அதோட தீம் நமக்கு அந்த ஃப்ளேவர் உடைஞ்சிரும். இப்போ ச ச சா நிதா அப்படிங்கும்போது ச ச சா நிதா. பாத்தீங்களா வந்துச்சா? இதுதான் அது தீமோட ஃபர்ஸ்ட் லைன். இப்போ செகண்ட் லைன். த ப ம நீ தா த ப ம நீ தா. த ப ம நீ தா. இந்த மாவுக்கும் நீக்கும் போகும்போது அங்க நம்ம ஒரு கிளைடு கொடுக்கணும். இப்ப ம நீ தா ம நீ தா அப்படின்னு கட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது சுவாரஸ்யம் வராது. ம நீ தா ம நீ தாக்கும் மனிதா. மனிதான்னு வருது பாருங்க. மியூசிக் இஸ் த மனிதன் தானே. இங்க பாருங்க. மனிதா. அங்க மனிதா அந்த இடத்துல இப்போ தேர்ட் லைன் எப்படி வாசிக்கலாம்னு பார்க்கலாமா? தேர்ட் லைன் என்ன அப்படின்னா ஆரே ஆறு ஸ்வரம் தான். பதனி தசனி தரரா தரரா. அழகா இருக்குல்ல? பதனி தசனி. பாருங்க, பதனி பதனி அப்படின்னு வாசிக்காம சேர்த்து பதனி. பாருங்க, பாத்தீங்களா? பதனி தசனி. இது பிளாட். எந்த ஒரு ஒரு ஸ்வீட்னஸ் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. இப்போ விப்ரேட்டோ அப்படிங்கிற ஆகாரம் அப்படின்னு சொல்லப்படுற வெஸ்டர்ன் நோட்ஸ்ல விப்ரேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கர்நாடக சங்கீதத்துல அகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அகாரம் தான் அந்த விப்ரேட்டோ. இது நம்ம ஆட் பண்ணும்போது இது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். பாருங்க, பதனி தசனி. இந்த இது இருக்கு பாத்தீங்களா? இந்த விப்ரேட்டோவை அந்த நோட்டோட எண்ட்ல, அதாவது பதனி பதனி பிளாட்டா அப்படி சொல்லிடாம பதனி அப்படி சொல்லும்போது ஒரு அழகான ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு லல்லபி மாதிரி ஒரு சூப்பரான ஃபீல் கொடுக்கும். அது இருக்கு. ஸோ தேர்ட் லைன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ஃபோர்த் லைன் நீ த பா நீ த பா. அதை நம்ம அந்த ஃபீலோட வாசிக்கணும். நீ த பா துண்டு துண்டா வாசிச்சோம் அப்படின்னா அதுவும் நமக்கு வராது. நீ த பா. பாருங்க, விப்ரேட்டோ.
லாஸ்ட் லைன் க்ளோசிங், இந்த தீமோட க்ளோசிங். பதமா கம்போஸ் பண்ணும்போதே பாருங்க பதமா கம்போஸ் பண்ணிருக்காங்க. ஆனா க்ளோசிங்ல பாருங்க பதமா. அந்த மா சொல்லும் போதுதான் நீங்க வந்து அந்த விஷயத்தை ஆட் பண்ணணும். பதமா பதமா இல்ல பதமா முடியும் பாருங்க. அந்த விஷயம் தான் நம்ம வந்து இதுல கொடுக்க வேண்டிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். இப்ப வந்து நோட்ஸ் படி நம்ம வாசிச்சோம் அப்படின்னா அது வராது. எப்படி வரும்? நோட்ஸ் படி பதமா அப்படின்னு தான் இருக்கும். ஆனா நம்ம வாசிக்கும் போது பதமா அப்படி வாசிக்கும் போது அந்த தீமோட ஒட்டுமொத்த அந்த கருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கரு வந்து இதுல தான் இருக்கு. ஏன்னா இதுதான் நீங்க வந்து கடைசியா கேட்க போறீங்க. ஒரு தீமோட ஓப்பனிங்கும் க்ளோசிங் தான் நமக்கு வந்து இந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்கும். அதனால ஒரு தீமோட க்ளோசிங் நம்ம வாசிக்கும் போது அந்த ஃபீல் நீங்க கொடுத்த வாசிங்க அப்படின்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஸோ இந்த தீமோட அந்த க்ளோசிங் நோட், அந்த க்ளோசிங் 3 நோட் வந்து ப த மா. பதமா எப்படி? இதோ பதமா. ஸோ வந்து இந்த வந்து ஒரு 4, 5 லைன் இருக்கு அப்படின்னா 5 லைன்லயும் நீங்க வந்து க்ளோசிங் நோட் என்ன இருக்கு? ச ச ச நி தா தா. அங்கேயும் நீங்க ஆடணும். த ப ம நி தா. இங்கேயும் நீங்க ஆட் பண்ணணும். பத நீ த ச நீ நி த பா பதமா. இப்படி நீங்க ஆட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அழகான ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படி முடிக்கும்போது அழகா அப்படியே சாஃப்ட்டா முடியும். ஸோ இந்த தீம் வந்து நோட்ஸ் குடுத்துருக்கேன். இந்த நோட்ஸ வந்து உங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து குடுக்குறேன். இத வந்து நீங்க ஃப்ளூட் பிகினரா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இத வந்து நீங்க வாசிச்சு பாருங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு சூப்பரான ஒரு டியூட்டோரியலோட, சூப்பரான ஒரு பாட்டோட, சூப்பரான ஒரு மியூசிக்கோட உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்கள்ட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. பாய்.